பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பிளெஸிங்கான வேர்டு சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா? என்னன்னு பாப்போமா? யாத்திராகமம் 23:25 வசனம் இப்படியா சொல்லுகிறது, வியாதியை உன்னில் இருந்து விளக்குவேன். ஆமென். அப்ப இன்றைக்கும் கூட நம்மில் அநேகர் என்ன செய்யறோம்? வியாதியினால கஷ்டப்படுறோம். என்ன, அது முதுகு வலியா இருக்கலாம், இல்ல கால் வலியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம். இப்படி அப்படியே சொல்லி முடியாத நிறைய காரியங்கள் நிமித்தம் நம்மளுக்கு என்ன செய்யுது? வியாதிகள் வருது. இந்த வியாதிகள் 3 காரணங்கள் நிமித்தம் என்ன செய்யுது? நம்ம உடம்புல வருது. அது எப்படி, நம்ம என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? முதலாவது, நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம பெற்றோர்கள், நம்ம அம்மா அப்பா செய்த பாவத்து நிமித்தம் அது நமக்கு என்ன செய்யுது? சாபமா நம்மளுக்கு வியாதி என்ன செய்யுது? வருது. அடுத்து, நம்மளே நம்ம உடம்பை கெடுத்துக்கிற காரியத்தினால என்ன செய்யுது? நம்மளுக்கு வியாதி வருது. எப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக நல்ல சத்துள்ள உணவுகள், காய்கறிகள் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள தலைமுறை பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்குது? சாப்பிட மாட்டேங்குது. இதே ஹோட்டல்ல போய் அதிகமான எண்ணெய் ஊத்தி சாபர்மா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? விரும்பி அதிகமா சாப்பிடுறாங்க. அது நிமித்தமாவும் என்ன செய்யுது? வியாதி வருது. இன்னொரு காரணம் என்னன்னா, பிசாசு. இந்த உலகத்துக்கே எதிரி என்ன செய்யறான்? பிசாசு தான். அவனும் என்ன செய்யறான்? நம்மளுக்கு வியாதிய உடம்புக்குள்ள செலுத்தி இந்த இல்லாம போயிடணும், அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி வியாதிகள் வருது. இப்படி மூதாதையர்கள் செய்த பாவத்து நிமித்தம் வியாதி வந்தாலும் அந்த பாவத்தையும் சாபத்தையும் ஏசப்பா என்ன செஞ்சிட்டாங்க? நம்மளுக்கு சிலுவையிலேயே முறியடிச்சிட்டாங்க. 2வது, நம்ம உடம்பை கெடுத்திருந்தாலும், நம்ம சரீரத்தை கெடுத்திருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி முறையிடும் பொழுது அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க? விடுதலை கொடுப்பாங்க. 3வது, சத்துருவே சில வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும் சத்துருவின் கிரியைகளை முறியடித்து போனதான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆக மொத்தத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காரியத்து நிமித்தமும் உங்களுக்கு வியாதிகள் வந்தாலும் நீங்க ஏசப்பாவை நோக்கி முறையிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, இந்த எல்லா வியாதியிலும் ஒரு சுவடு கூட இல்லாம நீக்கி போடுறதுக்கு நம்ம ஏசப்பாக்கு என்ன செய்யுது? வல்லமை இருக்குது. ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா இந்த நாளில் இந்த வேத வசனத்தின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Thank you my dear friends.